ஜூகி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பழம் வாங்க போகணும்ல? எனக்கு பழம் வேணாம். ஏன், அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா? இல்ல, கிறிஸ்மஸ் வருது இல்ல. ஆமா, அதுக்கு என்ன வேணும்? கேக் வேணுமா? பறக்கும் பலூன் வேணுமா? படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா? அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு கொக்கு தான் வேணும். உங்களுக்கு இல்லாத கொக்கா? லண்டன் கொக்கு வேணுமா? இந்தியா கொக்கு வேணுமா? ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த கொக்க உங்க கையால தான் சுட்டு தரணும். கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க, துப்பாக்கியால தான் சுடணும். போய் சுட்டுட்டு வாங்கோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம். ஐயோ, நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா? சுட்டுறேன். நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி. ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்மஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா. கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும், அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பில்லடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? வரேன். நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணக்கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன? கொக்கு 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 கொக்கு. எங்க 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 எங்க? அங்க அங்க அங்க. சுடுறேன் சுடுறேன் சுடுறேன். அதோ வெள்ளையா தெரியுதே, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பில்லடி பகர், இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க? அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி தூக்கிச்சாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொல கொல அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே. சாபி, போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு வெங்காயம் வைப்பிய சாமி. சாமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதாரையா விட்டுட்டு போயிட்டியே. மாறு, இங்க வாடா. நான் ஒண்ணும் சாகலடா. நீ ஏன் கத்தன? காலக்கடலை கழிக்கலான்னு வந்தேன், துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி, இன்னில இருந்தாடா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற சாமி? அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா ஏட்டையா ஏட்டையா, அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி தரேன். சுட சுடவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குற தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணுங்க. வாங்க, ஒரு வழி சொல்றேன். வாங்க என்ன. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறின. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சுறேன். மாறின, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. மாறி என்ன மாறி என்ன மாறி என்ன. அண்ணனுக்கு யார் இருந்தாலும் பிடிக்காது. இது எப்படி இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லு, அண்ணன் தீர்த்து வைப்பாரு. அண்ணே, என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சண்ணே. போலீஸ் போலீஸ் போலீஸ், மொத்தம் 4 போலீஸ். இது எப்படி இருக்கு? ஆமா, உன் தம்பி என்ன தப்பு பண்ணா? சண்டையில வாய்ப்பேச்சு முத்தி கத்தியால சொருவிட்டாண்ட. கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்கோசரமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லு, விட்டுருவாங்க. போ. சரி என்ன. அப்படியே என் பேரை சொல்லி விடலன்னு வச்சுக்கோ, கடைசி அதை சொல்லு.
காத கொடு. இது மூக்கியா காத குடியா? காணிக்க இந்தாங்க. இங்க குடியா? அண்ணே வர்றேங்க அண்ணே. நட்டியா? யார் நீ? ஜெயில இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம். பிள்ளடி பகரே, தில்லி இருந்தா இந்த 8 பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்காருவ. என்ன மேல நான்சென்ஸ். என்னடா தாயத்து? ரவுடின்னா கழுத்துல தாயத்து, முண்டாவில தாயத்து கட்டணுமா? அது கீழே வைடா, வைடா. மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன். எங்க வந்த? என் தம்பிய அழைச்சுக்கிட்டு போக வந்தேன். உன் தம்பி என்ன செகண்ட் ஷோ சினிமாக்கு வந்தானா? வழி தெரியாத சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்தியாக்கும். பிள்ளடி பகரு போட வழிய. இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போக வர்றானுங்கப்பா. டேய், இன்னும் போகல? ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னடா விஷயம்? கடைசியா தான் சொல்லுவேன். நானும் கடைசியா சொல்றேன். விட முடியாது. இப்ப சொல்றான். சொல்லிடுவேன். சொல்றடே. சொல்ல போறேன். பிள்ளடி பகர் சொல்றான். மாரியா கொக்கா. ஐயோ, மாரியா கொக்கா. அம்மா, மாரியா கொக்கா. ஐயோ அண்ணே, போதுண்ணே. உங்க தம்பி தப்பே பண்ணண்ணே. நீங்க அழைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே, இது உங்க தாய் தானே. நீங்க களத்துல கட்டிக்கங்க. முடிஞ்சா முண்டாவில் ஒண்ணு கட்டிங்க, நெத்தியில ஒண்ணு கட்டிங்க. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்டாங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்பெல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டுட்டு திம்பிய. இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? டேய் சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? டேய், என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலிய நச்சு நச்சுன்னு மிதிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சுட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ. அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாயா கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் போச்சா? நல்ல வேளை இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது. பாண்டி, மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன். நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டே, இவனை லாக்கப்ல வை. இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே, போங்கண்ணே. போடா. 5 பேரை புணமாக்கி எரிச்ச, 2 பேரை உயிரோட அடிச்சியா? போடா. பிள்ளடி பகரு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்காரன் வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறிண்ணே, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். வாங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா. காலையில இருந்து போனியாவில செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியார, வாத்தியார, உங்களையா புடிச்சு உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு? உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்களே. கவலைப்படாத வாத்தியார, அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். கொக்கு பாலாட கோழி குஞ்சு மாரியா. மாறிண்ணே, அடிக்கடி வருவேன். வாங்கண்ணே. கொக்கு பாலாட. யோ ஏட்டே, டேய் இருடா. பிள்ளடி பகர் ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். நான்சென்ஸ். என்னடா? கொக்க பத்தி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமே. டேய், என்னடா தெரியும்? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. டேய், இருடா திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. அட இருடா திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. டேய், இந்த 20 ரூபாய் ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா ஓடி போயிரு. மாரியா கொக்கா. ஐயோ, ஐயோ, 7 கொலை பண்ண மாயாண்டி நான் திறந்து விட்டுட்டேனே.
இனிமே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோ ஆ? மாயாண்டிங்க வர்ற வழியில பாக்கல, நான் தான் திறந்து விட்டேன். ஏயா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா உங்களை பத்தின என்ன பத்தின ரகசியம் எல்லாம் ஜட்ஜுக்கு முன்னால் நேரா சொல்லுவேன்னா அதான் திறந்து விட்டேன். என்ன பத்தி என்ன ரகசியம் இருக்கு? உன்னை போல நான் என்ன ஃப்ராடா? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். போயா. சார் ஒரு ஐடியா. ஜெயில் கதவை பூட்ட மறந்துட்டோம், அதனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல முடியாதா? சொன்னா ஜனங்களா வாயாலே சிரிக்க மாட்டாங்க. வேற எதால? போயா வழியா. ப்ளீஸ். நாயரே ஒரு டீ குடு, நாளைக்கு காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு, பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சிய திருப்பி டேய், நீ மரியாதையா கையெடுக்கா, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். என்னடா சொல்லுவ? வாரியா கொக்கா. நீ போப்பா. டேய், இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. அடே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சேன். செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? வடுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்த. என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ, இங்கிலீஷா? ஏன்டா தகரடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவனை செத்து போட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயிலா பண்ணி பிள்ளடி பகர். ஏய், டேப் ஆன் பண்றே. அம்மாவாசை. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி ஆ? ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு, மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ, டீ நான் வாங்கிட்டு வரேன். ஆ. எலே, நல்ல பொருத்தமுடா, காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும், என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. ஐ, சித்தப்பு சித்தப்பு சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா, நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? மாப்பிள வீட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? அண்ணே, உட்காருங்க. வெத்தலை வாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. ஆ. எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலிச்சாமி, என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான்.